ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இதில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அளவு எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன வச்சுருக்கேன்னா காஷ்மீர் மிளகா வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு எடுத்திருக்கேன், கருப்பு எள் எடுத்திருக்கேன், ஒரு படியில் 3/4 படி வெள்ளை உளுந்து, அதே மாதிரி அரைப்படியில் 3/4 படி கடலப்பருப்பு, அப்புறம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடானதும் அந்த கடாயில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வெள்ளை உளுந்தை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். அதனுடைய வாசமே உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும், கலரும் சேஞ்சஸ் ஆகிடும். இந்த மாதிரி அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் ஒவ்வொன்றுத்தையும் வறுத்துருக்கேன். கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் அரிசி, பூண்டு, மிளகா எல்லாமே வறுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாமே கலர் எவ்வளோ அழகாக சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மாதிரி நீங்களும் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உப்பும் மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. குழந்தைங்கன்னா உரப்பு திங்க மாட்டாங்க, பெரியவங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.